ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ டீப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 3 பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பீஸ் பண்ணிக்கினா போதும். இவ்வளோ சின்ன பீஸாக, உங்களுக்கு வேணும்னா பெரிய பீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சின்ன பீஸாக பண்ணோம்னா அது ஃப்ரை ரொம்ப நல்லாவும், அதனால தான் சின்ன பீஸ் பண்ணுறது. இது முழுசாக நிறைய வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஒரு பாதியோ முக்கால் அளவுக்கு வேக வச்சிடணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கொழிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக மட்டும் வேக வைக்காதீங்க எப்போவுமே. இப்போது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையவா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது டீப் ஃப்ரை. நான்ஸ்டிக்னால் கம்மியாக விடுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். வேறு தவானா நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு ரொம்ப ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறமா கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெலாம் ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, இது கூடவே ரோஸ்ட் ஆகிடாது. உடனே சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை. இப்போது தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டு மஞ்சள்தூளும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் மட்டும் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்குவோம். இப்போவே சேர்த்துட்டா அது கொஞ்சம் நெடியாக இருக்கும், அதனால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இதையே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி விடலாம். இதை அப்பப்போ நல்லா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் அப்போ தான் ரோஸ்ட் ஆகும். நம்ம ஒரே வாட்டி திருப்பிட்டு அப்படியே விட்டுட்டோம்னாக்கா ஒரே இடத்துல மட்டும் கருகிடும். மூடி போட்டெல்லாம் வைக்காதீங்க, அப்படியே ஓப்பன்லேயே வைங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. வெந்திருக்குதுன்னா இப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்படி பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா ஆயிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், சீக்கிரம் ஆயிடுச்சு. கம்மி பொருள், சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே பொட்டேட்டோவை சப்பாத்தி பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு கெச்சப் போட்டு ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.